ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு நம்ம இறால் குழம்பு தாங்க செய்ய போறோம். இந்த இறால் வந்து 1/2 கிலோ இறால் வந்து நம்ம கிளீன் பண்ணா இந்த அளவுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு இறால் இருக்கும். அது நல்லா குடல்லாம் எடுத்து நான் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 15 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கோம். கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 2 உருளைக்கிழங்கு, 2 முருங்கைக்காய் வந்து நல்லா கட் பண்ணிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு வந்து புளிய ஊற வச்சுக்கலாம். புளி வந்து ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். இந்த புளி பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில வாங்குனது. அதனால இதில தூசு அதெல்லாம் இருக்கும். நீங்க ஒரு தடவ புளிய வந்துட்டு நல்லா தண்ணீல அலசிட்டு, அதுக்கப்புறமா வந்து புளிய வந்து சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சு வச்சுக்கங்க. இப்போ புளி வந்துட்டு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வச்சுங்க. வானல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 150 எம்எல் அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அத சேர்த்துங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரும்போது, இது கூடவே நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெந்தயம் சேர்த்துட்டு, வெந்தயம் வந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நானு. கொஞ்சம் வெங்காயம் அதிகமா சேர்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த கிரேவி வந்து நல்லா திக்கா இருக்கும். நல்லாருக்கும். இப்போ வெங்காயத்த வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க. அதனால நல்லா கொஞ்சம் பொறுமையா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு, கருவேப்பிலை இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் ஏன் ஒவ்வொன்னும் டைம் எடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா சேர்க்குறேன் அப்படின்னாக்கா, இந்த மாரி செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த நீங்க செய்ற எந்த ஒரு இதுவுமே சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கும். அதனால தான் எப்பவுமே வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுன்னா, அந்த கிரேவியோ, குழம்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நீண்ட நேரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லன்னா சீக்கிரமா கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்ததா நம்ம வந்து தக்காளியும் சேர்த்துட்டோம். தக்காளி வந்து சீக்கிரமா மேஷ் ஆகி வரணுன்றதுக்காக நான் வந்து அது கூடவே சால்ட் சேர்த்துருக்கேன். இதுவே நாட்டு தக்காளினா உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாவே வதங்கிடும். இப்பலாம் மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு பெங்களூர் தக்காளி தான் கிடைக்குது. நீங்க நாட்டு தக்காளின்னு கேட்டா கூட அதுதான் குடுக்குறாங்க. அதனால கண்டிப்பா நீங்க வந்துட்டு சால்ட் சேர்த்துட்டு இந்த மாரி வதக்கும்போது உங்களுக்கு வேலை வந்து கொஞ்சம் ஈஸியா முடியும். அடுத்ததா வந்துட்டு நம்ம இறால் வந்துட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். குடல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப இறாலையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, இறால் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒண்ணு சேர அப்படியே நல்லா வதக்கி விட்டுங்க. பாருங்க இறால்லாம் வந்து அப்படியே சுருண்டு வர ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துங்க. இந்த மாரி சீ ஃபுட்லாம் செய்யும்போது உங்களுக்கு வந்துட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் அதிகமா சேர்த்துங்க. அதோட கவுச்சி ஸ்மெல்லாம் கொஞ்சம் கம்மியாவும். அடுத்ததா வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இது வந்து நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்ப இந்த மிளகாத்தூள்லாம் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. அதோட ஸ்மெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அடுத்ததா வந்துட்டு நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளியும் இதோட சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சமயத்துல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்தீங்கன்னா வேகாது உங்களுக்கு. இந்த மாரி ஒரு கொதி வரும்போது நீங்க வந்துட்டு காய்கறி சேர்த்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துரும். அதே சமயத்துல உப்பும் நம்ம வந்து இன்னும் சேர்க்கல. உப்பு முன்னாடியே சேர்த்தீங்கன்னா காய்கறி வந்து வேகாது. அதனால காய்கறி கொஞ்சம் அரை வேக்காடா வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாரி முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது மாரி இறால் குழம்போட சேர்த்து செய்யறது வந்துட்டு இறாலோட சேர்த்து செய்யறது இந்த பாண்டிச்சேரிலாம் ரொம்ப ஃபேமஸுங்க. எங்க பாட்டி வீட்டுக்கு போம்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் இந்த குழம்பு கண்டிப்பா இருக்கும். அவ்ளோ சூப்பரா வாசனையா இருக்கும். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். ஓரளவுக்கு காய் வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்த இறால் குழம்புக்கு ஹைலைட்டே வந்து இந்த தேங்காய் தாங்க. இப்ப நம்ம ஒரு 3 பத்து அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறோம். இத வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸியில அரைச்சு எடுத்துடலாம். அதாவது தேங்காய் பால் எடுக்கணும். ரொம்ப திக்கான தேங்காய் பால் தேவைப்படும்.
இப்ப நம்ம தேங்காய வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம வந்து தேங்காய் பால வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு ஒரு திக்கான பால் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. தண்ணியா இருக்கக்கூடாது. இந்த மாரி நல்லா திக்கான பாலா இருக்கணும். தேங்காயும் அரைச்சுலாம் சேர்க்கக்கூடாது. இந்த மாரி வடிகட்டி தேங்காய் பால் மட்டும் தான் சேர்க்கணும். இப்ப பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருது. காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப இறக்க போற சமயத்துல தான் வந்து தேங்காய் பால் சேர்க்கணும். முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இப்ப தேங்காய் பால் வந்து கடைசியா நம்ம சேர்த்துட்டு ஒரு அ ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க. இந்த தேங்காய் பால் சேர்க்கும்போது அவ்ளோ வாசனையா இருக்குங்க. குழம்பு வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இறால் குழம்பு பார்க்கும்போது எனக்கு என் பாட்டி ஞாபகம் தாங்க வருது. ஏன்னா அவங்களோட கைப்பக்குவம் சொல்லவே முடியாது. அவங்க அவ்ளோ சூப்பரா சமைப்பாங்க. நான் வந்து மோஸ்ட்லி நெறைய என் பாட்டி கூட தான் இருந்திருக்கேன். அதனால என் பாட்டி கையால நெறைய சாப்ட்டுருக்கேன். அதோட இதுதான் என்னால வந்து இந்த அளவுக்கு சமைக்கவும் முடியுதுங்க. இப்ப பாருங்க, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த இறால் குழம்பு நல்லா திக்கா வந்துருச்சு பாருங்க. சூப்பரா இருக்குது. சுட சுட சாதத்தோட, இல்லாட்டி நம்ம இட்லி, தோசை அந்த மாரி வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. இறால் குழம்பு பார்க்கும்போதே நாக்குல எச்சில் ஊறுதுங்க. கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் இறால் வாங்குனீங்கன்னா, இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குழம்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்க பிகே மாம்ஸ் கிச்சன் சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரொம்ப நன்றி.